விகே பிரதர் சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா கழுவி குட்டி குட்டி பீசஸாக புதுசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம 3 தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பால் ரொம்ப கெட்டியாக எடுக்கணும். ஏன்னா நம்ம ரசத்தோட லாஸ்ட் எண்டில் தான் நம்ம அதை சேர்க்க போகிறோம். அதனால கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு பால். ஸோ அதனால் அதை எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் தண்ணிலாம் ஊற்றலை. ஃபஸ்ட்டு பாலுக்கு தனியாக எடுத்து நான் வச்சுக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கணும், அப்போனா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2வது 3வது பாலுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தேவையான அளவு இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் பாருங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். இந்த தேங்காய் பாலை எடுத்து நம்ம தனியாக வைக்க போகிறோம். இன்னொன்று நார்மல் ரசத்தை காட்டிலும் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராச்சும் கெஸ்ட் யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்குன்னு உங்களை பாராட்டுவாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையானதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுக்கு தேவையான அளவு ஜீரகம், மிளகு வந்து காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றுங்க. ரொம்ப சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரே ஒரு சுற்றி எடுத்துருங்க. இதுதான் கரெக்டான பதம். ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு சுற்றி வச்சுட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி எடுத்து நான் மசிய போகிறேன். தக்காளியும் புளியும் ஓவர் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ரசம் செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேங்காய் பால் டேஸ்ட்டு தான் கிடைக்கணும். ரொம்ப புளியும் தக்காளியும் போட்டிங்கன்னா புளி ஜாஸ்தி ஆயிரும். தேங்காய் பால் ரசம் மாதிரி தெரியாது, அப்புறம் நார்மல் ரசம் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து கொத்தமல்லி போட்டு நல்லா சும்மா 2-3 கீரி போடுங்க கொத்தமல்லி. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு மசிச்சு விட போகிறேன். ஏன்னா பெருங்காயத்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சு அந்த 2வது 3வது தேங்காய் பாலில் தான் இப்போ நம்ம ஊற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நான் ஊற்றலை, அதை தனியாக வச்சுருக்கேன். அதை லாஸ்ட்டாக தான் நான் ஊற்ற போகிறேன். 2வது 3வது தேங்காய் பால் எடுத்து தான் ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து லைட்டாக உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க செய்யலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுருக்கணும். இது நல்லா ஹீட் ஆகணும். ஏன்னா ரசத்துக்கு நம்ம வதக்குறது வந்து சீக்கிரமாக தான் 2 நிமிஷம் வதக்க போகிறோம். அதனால் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கடுகு போடணும். இந்த பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஹீட் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா தீஞ்சு போயிடும் எல்லாமே, நம்ம வதக்குற மசாலா எல்லாமே. அதனால் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பட்டை வத்தல் போடுறோம். பட்டை வத்தல் போட்டதுக்கப்புறம் நல்லா இது பொரிஞ்சோடனே வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். அடுத்து காரத்துக்காக நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். போட்டு இதை நல்லா வதக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணுன்ற அவசியம்லாம் இல்லை, சும்மா வதக்குனா போதும். வெங்காயம் வந்து லைட்டாக இதானாலே போதும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடி இதை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்க போகிறோம். ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை, 2 நிமிஷம் வதக்கினாலே போதும், நல்லாயிருக்கும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம 2வது 3வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த இதை ஊற்றணும். அந்த இதை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து நான் பார்த்தேன் உப்பு கரெக்டான அளவு இல்லை, கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் ரசம் மாதிரி இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். கெஸ்ட்டு யாராச்சும் வந்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரசத்துக்கு ரொம்ப கொதிக்கலாம் தேவையில்லை, இந்த மாதிரி முறையாக வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். கொதிக்க விட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரசம் நல்லாவே இருக்காது. அப்புறம் நார்மல் ரசம் மாதிரி ஆயிரும். நல்லா முறையாக கொதி வந்துருச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ இதுதான் கரெக்டான இது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் வந்து தெரியும், நீங்கள் கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். நார்மல் ரசத்துக்கும் இந்த ரசத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டோம்னா அந்த முறையெல்லாம் அடங்கிடும். கரெக்டான பதம் இதுதான். இப்போ கேஸை வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க.
ஆஃப் பண்ணிட்டேன்னா தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுனா வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.